ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல காரச்சாரமாக புளிப்பு காரமாக நல்ல சூப்பராக இருக்குங்க. நல்ல சுட சுட சாதம் போட்டு இந்த முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் இங்கே 6 முட்டை வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டையில் நல்ல கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 6 முட்டைன்றதுனால லெமன் சைஸில் புளி போதும், ரொம்ப புளி போட வேண்டாம். ஏன்னா நம்ம தக்காளி அதிகமாக போட்டு தான் இந்த முட்டை குழம்பு பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு வெந்தயம்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சமாக லைட்டாக கண்ணாடி பதம் இருந்தால் போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பழுத்த தக்காளியாக 3 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளி தான் இந்த முட்டை குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும். தக்காளி போட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் தக்காளி வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டானதும் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு விட்டுருங்க. 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. புளி தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை போட்டுக்கலாம். 6 முட்டை போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவையான முட்டையை நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். முட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா கம்மன்ட்டு மீன் குழம்பு வாசனையில் நல்ல ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல புளிப்பு காரத்தோடு இந்த குழம்பு முட்டை குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க இந்த டேஸ்டியான முட்டை குழம்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கம்மன்ட்டு மணக்க முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு தெரியாது. ஒரு தடவை இந்த மாதிரி முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக, வாய்க்கு நல்ல ருசியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடியும் இதே போல் முட்டை குழம்பு செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சுட சாதத்தில் இந்த முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மீன் குழம்பு சாப்பிட்ட அந்த ஒரு ருசி இருக்குங்க. கூடவே இது கூட நம்ம ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தட்டு சாதம் காலி பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த முட்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.